ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய சமையலில் உருளைக்கிழங்கு மசால் நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இது கூட ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு பிஞ்சு சேர்த்துக்கணும் ஆனியன் வணக்கும் போதே. அதுக்கப்புறமா கடலை மாவை கரைக்கும் போது ஒரு துண்டு உருளைக்கிழங்கும் அதுலேயே சேர்த்து மசித்து கரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கொஞ்சம் சேர்த்து எல்லாம் வதக்கிட்டு லாஸ்ட்டில் இந்த கடலை மாவு கரைச்சதை சேர்த்து நல்லா கொதிக்கணும். பச்சை வாசம் போகிற அளவு கலந்து கொடுத்து கொதித்து வரட்டும். இந்த அளவு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கு. ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிடும். சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி. இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாம் பாருங்கள். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் தேய்ச்சி வச்சுருக்க பூரி மாவை பிசையும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ரவை சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த எந்திரிக்குது இல்லைங்களா, அந்த புஷ்ஷுன்னு இருக்கிறது ஆரணிச்சுனா கூட அமுங்காமல் இருக்கும். ஆனால் ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா அமுங்கிடும். உடையாமல் அமுங்காமல் அப்படியே இருக்கணும்னா கொஞ்சம் ரவை சேர்த்துக்குங்க. அடுத்த பூரி போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா பொரியும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து வச்சிடலாம். காலையில் டிஃபன் பூரி உருளைக்கிழங்கு மசால். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். பூரியெல்லாம் சுற்றி ரெடியாச்சு, எடுத்து வச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசால் பூரி சாப்பிட்டு மதியத்துக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மதியத்துக்கு சிம்பிளாக நான் இப்போ செஞ்சு பார்த்துருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வீடியோவை போடுறேன். பச்சை பயிர், பொங்கல், தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி மசாலா சாம்பார் சாதம் மாதிரி இது ஒரு பொங்கல் சூப்பராக இருந்ததுங்க. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்தது. நான் வேணால் வீடியோ எடுத்து போடுறது சமையல் செய்கிறது. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை பயிர் சேர்த்து பொங்கல் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சுக்கலாம். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம், பூண்டுப்பல் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மிளகு, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் சிறிது, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ரொம்ப இதுக்கூடாது, கீரை வேகிற வரைக்கும் இருந்தால் போதும். கீரை நிறம் மாறக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி முருங்கைக்கீரை சூப், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையும் சேர்த்து இன்னும் ஒரு கொதி வரட்டும். இந்த கீரை இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் சூப் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பு நல்லா கொதித்து குடிக்கிற அளவு, ரொம்ப சூடாகவும் குடிக்கக்கூடாது, ரொம்ப அரையும் குடிக்கக்கூடாது. மீடியமான சூட்டில் குடிச்சுக்கிடுவாங்க. நம்ம இப்போ இதை வடிகட்டிக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. பாருங்கள், இது கருவேப்பிலை, புதினா, கீரை பாருங்கள் வெந்துருச்சு. ஆனால் நிறம் மாறக்கூடாது. இதை நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வேணும்னா கூட மேலே இன்னும் கொஞ்சம் பெப்பர் தூவி கூட குடிச்சிக்கலாம். எனக்கு காரம் போதும், அதனால் இதோட விட்டுட்டேன். முருங்கைக்கீரை சூப் நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். தேங்க்யூ டு ஆல். டேக் கேர். பாய். தேங்க்யூ. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.
மழை வர மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க பாருங்கள், தோட்டத்தில் 3 மயில். இது வந்து இப்போ தான் வளர்ந்து வருது, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு வருது. ஏன்னா அந்த சைடு 2 இருக்குது, அது பயந்துக்கிட்டு இந்த பக்கம் வரமாட்டேங்குது. இங்கே பாருங்கள், 1 2 அந்த சைடு 1 இருக்குது பாருங்கள், மறைவாக 3 மயில் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. நம்மளை பார்த்தாக்கா அப்படியே நிறந்துருவாங்க பாருங்கள். இப்போ தான் வளர்ந்து குட்டியாக இருந்து பெருசாகி வந்துட்டுருக்கு. மொத்தம் இந்த இடத்துல 7 இருக்குது, அந்த சைடு 3, 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது பாருங்கள்.